ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்லா டேஸ்ட்டான ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆப்பத்துக்கு எந்த மெஷர்மெண்ட்டில் மாவு அரைக்கணும், அதோட சுட்டு எடுக்கிறது வரைக்கும் ஃபுல் வீடியோ நான் போட்டிருக்கேன். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பத்துக்கு மாவு அரைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த டம்ளரில், அதாவது இது வந்து 200 கிராம் டம்ளர், இந்த டம்ளரில் 1 கப் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போது அதே டம்ளரில் 1 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்து போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி அலசிக்கலாம். இப்போ நல்லா ஒரு வாட்டி அலசியாச்சு. இதில் மறுபடியும் தண்ணி ஊற்றி நம்ம இதை ஊற வச்சிடலாம். 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நான் வந்து இதில் வெந்தயம் சேர்க்கலை. சில பேர் வெந்தயம் சேர்த்து பண்ணுவாங்க. சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்துன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 வெந்தயம் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்தாமல் பண்ணாலும் ருசியாக இருக்கும். இப்போ ஆப்பத்துக்கு ஊற வச்சு ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கு. இதை நம்ம கிரைண்டரில் இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நம்ம போட்டுடலாம். தண்ணி வந்து முதவே அதிகமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. சில பேர் வந்து உளுந்து தனியாக அரைப்பாங்க. அப்படி அரைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே ஒன்றாவே ஊற போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதில் வந்து தேங்காய் துருவல், அந்த தேங்காய் திப்பி அதெல்லாம் கூட சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி நான் ப்ளைனாக தான் எப்பயுமே பண்ணுவேன். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு மாவு. இப்போ இதை நம்ம தோண்டி எடுத்துடலாம். இப்போ மாவை எடுத்தாச்சு. அதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா புளிக்கிற வரைக்கும் நம்ம இதை ஓரமாக வச்சிடலாம். 7லேருந்து 8 மணி நேரம் ஆகும் நல்லா புளிச்சு வரணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருங்க. இப்போ நல்லா கலந்து வச்சாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா புளிச்சு வரட்டும். காலையில் நம்ம ஆப்பம் சுடலாம். இப்போ நேற்று நைட்டு வந்து மாவு அரைச்சி வச்சோம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போது இதை நம்ம லைட்டாக கரண்டியில் கிளறணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா புளிச்சிடணும். அப்போ தான் வந்து ஆப்பம் நல்லா வரும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் மாவை மட்டும் நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். இதில் நம்ம தண்ணி நிறைய கலக்க போகிறோம். தண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்து பார்த்து கலந்து விட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதோட நான் இந்த அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்க்குறேன். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் இருக்கணும். தோசை மாவை விட நல்லா தண்ணி மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஆப்பம் நல்லா வரும். இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஆப்பத்தை நம்ம ஊற்றிடலாம். எங்கிட்ட ஆப்பசட்டி இல்லை, அதனால் நான் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கடாயில் ஊற்றுறேன். நீங்கள் ஆப்பசட்டி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். நல்லா சுற்றிலும் நல்லா ப்ரௌனாக, நடுவில் நல்லா சாஃப்டாக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுக்கலாம். அப்புறம் வருது பாருங்கள். அவ்வளோதான், ஆப்பம் ரெடி. இதே மாதிரி நம்ம எல்லா ஆப்பத்தையும் சுட்டு எடுத்து
இதே போல் மாவு அரைச்சி நீங்களும் ஆப்பம் சுட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதோட தேங்காய் பால் சூப்பரான ஒரு காம்பினேஷன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.